அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் சேனல் வழியாக உங்களை வாழ்த்துகின்றேன். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். உங்களுக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தந்து உங்களை வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தின் பின்பகுதி இப்படியாய் சொல்கிறது: அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது அவர் உங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். பலவிதமான பாவத்தினால, சாபத்தினால, பிசாசின் கட்டுகளினால மரித்து போய் இருக்கிற நம்முடைய நிலைமைகளை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஐயோ என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருக்கிறதே, எதற்காக நான் இருக்கிறேன், நான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பலவித வேதனையோடு பிரச்சனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா, இந்த வீடியோவை பார்க்குறீங்களா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ சோதனைகள், இவ்வளோ வேதனைகள், இவ்வளோ வியாதி அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டோடைய கரத்தில் கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் இந்த நாளில் உங்களுடைய மரித்து போன நிலைமையில காணப்படுகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இனிய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா, எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற நிலைமையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பித்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை விசுவாசிங்க, ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆண்டவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் உயிர்ப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.